ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போனால் ரொம்ப சூப்பரான செம்ம டேஸ்டான மொறுன்னு சேனக்கிழங்கு வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். இது தயிர் சாதம், தக்காளி சாதம், இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். நான்லாம் இதை ஸ்டார்டர் மாதிரியே சாப்பிடுவாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு சேனக்கிழங்கை க்ளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அடுப்பில் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த சேனக்கிழங்கு அதை வேகிறதுக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் அண்ட் அரை லெமனை பிழிஞ்சு விட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க விட்டுடலாம். நம்ம எதுக்கு இதில் லெமன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிழங்கை நம்ம கையில் எடுக்கும்போது அது கையை அரிக்கும், அது சாப்பிடும் போது வாய் தொண்டையெல்லாம் அரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் லெமன் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கிழங்கு இந்த தண்ணியிலே ஒரு 3/4 பதம் வேகணும். அந்தளவுக்கு இதை நம்ம வேக வச்சு எடுத்துடணும். அது எப்படி 3/4 பதம் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வெந்துட்டு இருக்கும்போது இதை எடுத்து நறுக்குன்னு நசுக்கணும். ஆனால் மாவு மாதிரி உடையக்கூடாது. அந்த மாதிரி பதம் தான் கரெக்ட். இப்போ இந்த கிழங்கு ஸ்டெயின் பண்ணி வச்சுட்டு அடுத்து அதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலாவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துலாம். நான் ஆல்ரெடி கிழங்குல உப்பு போட்டிருக்கறனால நீங்கள் உப்பு பார்த்து போடுங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவரை நீங்கள் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதில் கொஞ்சம் கூட தண்ணியை சேர்க்காம அப்படியே நீங்கள் இப்போ செய்யணும். அடுத்ததாக இதில் ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு விட்டுடலாம். நீங்கள் இதில் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடருக்கு பதிலாக நார்மல் ரெட் சில்லி பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் அதோட குவான்டிட்டி மட்டும் கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா அது காரம் அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், லெமனை பிழிஞ்சு விட்டாச்சு. இப்போ இதில் இருக்கிற விதையெல்லாம் நீக்கிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணும்போது எங்கேயாவது லெமன் கொட்டைகள் இருந்தால் அதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இந்த மசாலாவை நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று ஈவனாக மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றிடாதீங்க, லைட்டாக கொஞ்சமாக தெளித்து அதுக்கப்புறம் பிசைங்க. இது கொஞ்சமாக அந்த பஜ்ஜி மாவு பதத்தில் இருந்தால் தான் நல்லா கோட் ஆகும். அதுக்கு நான் ரொம்ப தண்ணி ஊற்றி ரொம்ப கரைச்சிடாதீங்க. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது கூட நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க சேனக்கிழங்குல ஒன்றா நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எல்லா சேனக்கிழங்கு துண்டுகள்லையும் நல்லா மசாலா கோட் ஆகிற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த சேனக்கிழங்கு துண்டுகளில் நீங்கள் மசாலா தடவும் போது மீனுக்கு மசாலா தடவுற மாதிரி தடவிடணும். அதோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாக இருக்கிற மாதிரி தடவி விடணும். நீங்கள் இதே மசாலாவை ஃபிஷ் ஃப்ரை கூட ட்ரை பண்ணுங்கள், அல்டிமேட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா சேனக்கிழங்கு துண்டுகள்லையும் நல்லா மசாலா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இது ஒரு 15 to 20 மினிட்ஸ் மேரினேட் ஆகட்டும். இப்போ பாருங்கள், 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பேன் எடுத்து அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடலாம். நான் இங்கே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். நீங்கள் இதுக்கு நான்ஸ்டிக் பாத்திரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஓரளவுக்கு ஒட்டாமல் நல்லா வரும். நம்ம போட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அடுத்ததாக இந்த எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இதில் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம சேனக்கிழங்கு துண்டுகளை ஒன்று இதில் ஆட் பண்ணிடலாம். இதில் முக்கியமான விஷயமே இந்த சேனக்கிழங்கு துண்டுகளை நம்ம ஒன்றா தான் ஆட் பண்ணோம். அப்படியே மொத்தமாக கொட்டிட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று எல்லாம் ஒட்டிக்கும், வேகவும் வேகாது. இந்த மாதிரி ஒவ்வொரு துண்டுகளாக சேர்த்து கொஞ்சமாக நம்ம பேட்சாக அதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஒரு சைடு வேகட்டும். அதுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு இன்னொரு சைடை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒவ்வொன்றா நம்ம திருப்பி விட்டுடலாம். திருப்பி விடும்போது அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு திருப்பினதுக்கு அப்புறமா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் கையில் சூடு அதிகம் படாமல் இருக்கும். அண்ட் இதை திருப்பும் போது பார்த்து பொறுமையாக திருப்புங்க, ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டி இதோட மசாலாக்கள் கழுடாமல் பார்த்துக்கணும். எப்படி நம்ம ஃபிஷ்ஷை பொறுமையாக 2 சைடு நல்லா நம்ம வேக வச்சு எடுக்கிறோமோ அதே மாதிரி தாங்க இருக்கும். என்னைக்காவது ஃபிஷ்ஷு சாப்பிட்ணும் போல் இருக்குது, ஆனால் விரத நாட்களில் வீட்டில் செஞ்சு தர மாட்டேன்றாங்க அப்படின்னு தோன்றப்போ இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு ஃபிஷ்ஷு சாப்பிட்ற திருப்தி கிடைக்கும். இது ஒரு சைடு திருப்பி போட்டதுக்கு அப்புறமா இன்னொரு சைடையும் கரெக்டாக 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துருங்க. இப்போ இதை திருப்பி போட்டு 2 சைடும் நல்லா திருப்பி போட்டு கிறிஸ்பி ஆகிற வரலாம் நம்ம வறுத்து எடுத்துக்கணும்.
பாருங்க இது எவ்வளோ சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இதில் இருக்க மசாலாலாம் நல்லா வந்துட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆயிடணும். அண்ட் இது மேல் லேயர் வந்துட்டு நல்லா வந்து கிறிஸ்பியாக இருக்கணும். இந்த மாதிரி ஆகிற அளவுக்கு இதை நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க, நம்ம சேனைக்கிழங்கு வறுவல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து சர்வ் பண்ணிட வேண்டியதான். இது கூடவே கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டு கூட ஆனியன் வச்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க. ஆக்சுவலி நான் சைட் டிஷ்ஷாக இல்லாமல் இது இப்படி வச்சு ஸ்டார்டராக தான் சாப்பிட்டேன். சூப்பராக இருந்ததுங்க. ஓகே, இது இப்போ எப்படி சாப்பிடணும்னு நான் சொல்கிறேன். இந்த சேனக்கிழங்குலேருந்து ஒரு பீஸ் அண்ட் ஒரே ஒரு கருவேப்பிலையில அண்ட் ஒரு சின்ன பீஸ் வந்து ஆனியன், இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சாப்பிட்டு பாருங்க, அல்டிமேட்டாக இருக்கும். ஓகே, நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தா எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.